முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது. முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது. உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது. உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது. உன்னை கண்ட இறைவனுக்கும் வேலும் வேலும். உன்னை கண்ட இறைவனுக்கும் வேலும் அயிலும் புதியது. மனுஷன் எவ்வளோ அழகாக பாடுறாரு. இவர் மேலே என்ன வன்மம்ட்டு இங்கே யாருக்குமே தெரியல. யூடியூப்ல இருக்கிற எனக்கும் தெரில, பார்க்குற உங்களுக்கும் தெரில, கமெண்ட் பண்ணுற அவங்களுக்கும் தெரில. இன்ஸ்டாகிராம் வந்துட்டோம் விக்னேஷ் வீடியோவா டப்புன்னு ஒரு 4 கெட்ட கமெண்ட்டை போட்டு போ, அவ்வளோதான். இன்னைக்கு நான் ரொம்ப முருகன் வைப்பில் இருக்கேன் கைஸ். சீரியஸாக உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்கும், அல்லாஹ் பிடிக்கும், தமிழ் காட்சியில் நிறைய பேரை பிடிக்கும். ஆனால் இங்கே எத்தனை பேருக்கு யாரை பிடிச்சாலும் எல்லா மதத்துக்காரங்களும் கேட்குற ஒரு பாட்டு என்ன தெரியுமா? முருகனோட பாட்டு. நான் பார்த்துருக்கேன் கண்ணால். அந்த அழகென்று சொல்லுக்கு முருகா, ஆஹா, அப்பதான் மன கஷ்டம் இருக்கட்டுமே. அந்த நைட்டு அந்த பாட்டுங்களை வச்சு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்னையும் கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்களுக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? அதை பற்றி நீ இது இருக்கும் ஒரு வீடியோவில் கூட பேசினது இல்லையா? அதுதான் இந்த வீடியோ. என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை தட்டு எனக்கு லக்கு மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஒரு தடவை என் ஃப்ரெண்டு சும்மா சொன்னா, வாடா பருவத மேலே போகலாம், பவர்ஃபுல்லான கோயில் மச்சான், அங்கே போயிட்டு வரலாம், நீ வேணுனது கண்டிப்பாக நடக்கும்டான்னா. நான் ப்ராமிஸாக நான் மனசார ஒரு விஷயம் வேணுன்னா அது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. திருப்பி நினச்சி வேணுன ஒரு விஷயம். பருவத மலை ஏறின இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டணம் ஏறும் போது செம்ம மழை அடிக்குது. மேலேருந்து கீழே வரவங்க எல்லாம் போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போதே நான் ஏறி போய் சிவனை பார்த்துட்டு கும்பிட்டு வரேன். நீங்கள் நம்புறீங்க நம்பலையோ, ஒரு வாரத்தில் நான் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச அந்த விஷயம் நடந்தது. அதுக்கப்புறமா நீங்களே நினச்சி பாருங்க, நடந்ததுன்னா திருப்பி அவரை நோக்கி தானே நம்மளுக்கு போக தோணுது. அது நம்பிக்கையே இல்லைனாலுமே ஒரு கட்டத்தில் எனக்கு அவர் மூலிமா ஒரு விஷயம் நடக்கும் போது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிவோஷனல் சாங் எதுன்ட்டு. நான் சத்தியமாக கேட்க போகிறேன். ஆனால் நீங்கள் நிறைய பேர் நிறைய ஒரு இதில் வந்து கேட்பீங்க சாமி பாட்டுங்க, அவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருக்கு. நான் எல்லா பாட்டையும் உட்காந்து ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு ஒரு அழகான ஒரு டிவோஷனல் சாங் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் நைட்டு வச்சு கேட்கறதுக்கு. இன்ஸ்டால் 100K வந்துருச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாம் நல்லா தான் நடந்ததுன்னா